ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஊருக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், May 4th. வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா தொடங்கிடுச்சு காலையில் 8 மணிக்கே இன்றைக்கி. ஸோ ஊர்லேருந்து நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம். அதனால தான் இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருனாலுமே ஒரு வேலையில், குடும்பத்தில் இருக்கிற வேலையிலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உண்மையாலுமே எல்லாம் வந்து மொபைல் எடுத்து டிவி போட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்குறோம். அந்த மாதிரி தான் நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து முன்னிலையில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கட்சி தாங்க இப்போ முன்னிலையில் இருக்குது. நம்ம கட்சி தான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம டிவிக்கே தான். ஸோ வந்து நியூஸில் வந்து லைவில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 100க்கு மேலே வந்து அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் சேனலில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஆனால் எது உண்மை, மோஸ்ட்லி வந்து நிறைய நியூஸ் சேனலில் டிவிக்கே தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா டிஎம்கே இருக்கிற மாதிரி இருக்காங்க. நாம் தமிழர் வந்து எதுவும் தெரியல எனக்கு. ஸோ இதான் பார்த்துட்ருக்குறோம். உண்மையாலுமே இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்களா, வாக்கா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆரம்பித்ததுலேருந்தே அண்ணா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திருச்சி கிழக்கெல்லாம் பின்னடைவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ முன்னிலையில் இருக்கிறாங்க. பெரம்பூர்லேயுமே வந்து விஜய் அண்ணா தான் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தொகுதிகளில் வந்து முன்னிலையில் இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்கிறது நம்ம விஜய் அண்ணா தான். வெற்றி நிச்சயம். எல்லாரும் வந்து நம்பிக்கையோடு இருங்க. எப்படியாச்சும் வந்து அண்ணனை பார்த்திங்கன்னா அந்த கடவுள் ஆசீர்வாதத்தோட மக்கள் உங்களோட சப்போர்ட்டால் இந்த முதலமைச்சர் சீட்டில் போய் உட்கார வச்சிடணும். யாரெல்லாம் என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற வேலையை கூட செய்யாமல் நியூஸை வச்சோ ஃபோனில் வச்சோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷனுக்குலாம் இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்து மக்கள் வந்து ஆர்வம் காட்டி பார்ப்பாங்க. ஓட்டு போடுறதுக்கே ஃபஸ்ட்டு ஊருக்கு போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த மாதிரி வீட்டில் எனக்கு சத்தியமாக காலையிலேருந்து அந்த மைண்டே வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். யார் முன்னிலையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சந்தோஷப்படுறோம், இந்த சந்தோஷம் வந்து நிலைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். ஏன்னா சடனாக ஒரு சிலது மாறலாம். ஏன்னா நிறைய என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாமே இந்த திமுக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ஓப்பனாக வீடியோவோட ஆதாரமோடய நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. நிறைய தில்லுமுள்ளு வேலைகள்லாம் நடந்திருக்கு. இதையும் தாண்டி ஒருத்தவர் வந்து ஜெயிச்சு வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்மளுக்கு சந்தோஷப்படுற விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்க கட்சி ஒரு பொது கூட்டம் நடக்குதுனாலே ஆளுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு கொடுத்து தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி எந்த ஒரு காசும் வந்து அவர் மக்களுக்கு சொல்லிட்டு கொடுக்காம, இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்காம தானாகவே அவருக்கு வந்து கூட்டம் சேர்ந்துச்சு. எல்லாம் இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. இப்போ கேள்வி கேட்டவங்க மூஞ்சில் எல்லாத்தையும் கறி எடுத்து பூசின மாதிரி ஆயாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அளவுக்கு வந்தது அவரோட பெரிய வெற்றி தான். இத்தனை தொகுதிகளில் சில பேர்லாம் பேசுனாங்க 10 சீட்டுக்கு மேலே வாங்கினா நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு, யாருன்னு தெரியும். ஸோ ஈவினிங்குள்ளார முதலமைச்சராக வரணும் அண்ணன் சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்து அண்ணனுக்கோசரம் ப்ரே பண்ணிக்கோங்க. பார்க்கலாம்.